டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மனவந்தனங்கள். வழமை போலவே இவ்வாரமும் இந்த மண்ணில் மரபில் நிலவி வருகின்ற உணர்வுகள், உறவுகள், உண்மைகள், மெய்மைகள் தொடர்பான சிந்தனையாக இவ்வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடை. இவ்வாரம் என் மனப்பதிவாக உள்ள ஒரு விடயம், அது உலக மரபு உரிமை தினம் ஆக இவ்வாரம் அது உணரப்படும். முன்னமும் நாங்கள் உலக தினங்களாக சொல்லப்பட்டிருக்கின்ற நீர் தினம், சிறுவர் தினம், மகளிர் தினம், அந்நியர் தினம், இவ்வாறு பல தினங்களை மனம் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில்தான் இன்றும் மரபு உரிமை தினம் என்பது என் மனதளவில் எம் மரபாகவும் எம் உரிமையாகவும் எம் முன்னோர் வழி இட்டவரை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களாகவும் உணரப்படும். அவ்வகையில் முதலாவதாக என் ஊரில் இருந்து நான் தொடங்குகிறேன். முன்னமும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், அந்நியர்கள் எங்களை ஆட்சி செய்திருக்கின்ற ஒரு காலம், அதாவது இலங்கையின் வரலாற்றில் சுதந்திரத்திற்கு முன்பதாக 3 நூற்றாண்டுகள் சென்றன. ஆயினும் அம்மா அம்மா உன்னுடைய மென்கழுத்தில் இன்னும் விலங்கு இன்னும் விலங்கு என்று உரத்து பாடிய பாடல் இப்போதும் ஞாபகம். 3 நூற்றாண்டுகள் சென்றன, ஆயினும் அம்மா அம்மா உன்னுடைய மென்கழுத்தில் இன்னும் விலங்கு. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் என்கின்ற அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் எமது மண், மரபு, மக்கள் வாழ்க்கை அகப்பட்டிருந்தது, மாசுபட்டிருந்தது, நன்மையும் தீமையும் கலந்து விளைந்திருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் அவற்றை மனம் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, எங்களை நாங்களே உணர்ந்து கொள்வதற்காக, அல்லது முன்னோர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், வருந்தி இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காகவும், அவர்கள் வழி, அவர்களின் வருத்தத்தின் வழி, உண்மையை, நேர்மையை, நன்மையை, திண்மையை அறிந்து அதன் வழி நடப்பதற்காகவும் அந்த வாழ்க்கை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவ்வகையில்தான் நான் என் ஊரில் இருந்து தொடங்குகிறேன் என்று குறிப்பிட்டேன். இணுவையூர் சின்னத்தம்பி புலவர் என்று ஈழத்து புலவர் சரித்திரத்தினிலே குறிப்பிடப்படுகின்ற இணுவையூர் சின்னத்தம்பி புலவர், ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தினிலே அவர் ஒரு உத்தியோகத்தராக இருந்தார். ஆனாலும் அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக பொய்யாக தண்டிக்கப்பட்டார் என்கிற ஒரு தன்மையில், அல்லது வாய்மொழி மரபு செய்தியில் இருந்து உணர்கின்ற ஒரு பாடல். அவர் ஒல்லாந்தர் அரசினாலே சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவர் குலதெய்வமாக வழங்கிய எமது தெய்வமும் கூட இணுவையூர் சிவகாம சுந்தரி அம்மையை அவர் மனதுள் இருத்துகிறார் சிறையிலிருந்து. பெற்றவள் நீ, யான் உனது பிள்ளை, உலகோர் அறிய அச்சமிலா செல்வம் அருளி வளர்த்து அன்பு தந்தாய், இட்டவரை எந்த நையே யான் வருந்த எங்கு ஒளித்தாய், சிற்றிடை நின் அன்னை சிவகாம சுந்தரி. இங்கே நாங்கள் மரபு என்பதும் உரிமை என்பதற்கும் அடித்தளமாக நான் இங்கே காண்கின்றேன். பெற்றவள் நீ, சொந்தம். உரிமை என்பது கூட சொந்தம், இயல்பானது, உரித்தானது என்கின்ற தன்மையினிலே பெற்றவள் நீ. நாங்கள் தாய் மொழி என்கின்றோம், தாய் நிலம் என்கின்றோம், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று பாரதியாரை பாடுகின்றோம். இந்த வகையில் பெற்றவள் நீ, தாய் உரிமை, தாய் மொழி, தாய் நிலம் என்கின்ற சிந்தனைகள் இங்கே நான் மனம் கொள்கிறேன். பெற்றவள் நீ, யான் உனது பிள்ளை, உலகோர் அறிய அச்சமிலா செல்வம். நாங்கள் செல்வம் என்று இன்றைய எங்களது செல்வம் பற்றிய சிந்தனை வேறுபட்டது, அது மற்றவரின் வருத்தத்துக்கும் உரியது. ஆனாலும் இங்கே இவர் குறிப்பிடுகின்றார் அச்சமிலா செல்வம். பெற்றோர் சகோதரர்களின் ஆதரவு, ஊரின் ஆதரவு, அயலின் ஆதரவு, ஒற்றுமை, இதன் வழியினே ஊர், அயல், கிராமம், முன்னர் குறிப்பிட்டது போல தேசம் என்கின்ற அளவினிலே மன்னன் என்பதும்
மன்னன் அல்லது ஆட்சி என்பதும் கூட, செங்கோல் முறைமை என்பதும் கூட உயிர்களுக்கு, நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் அச்சம் தராததாக, ஆபத்து தராததாக, ஆதரவு தருவதாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு செம்மை திருக்குறளில் நாங்கள் மனம் கொள்ளலாம். அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலால் என்று திருக்குறள் கூறும். அங்கே அந்தணர் என்கின்றது பூச செய்பவர்களும் என்கின்ற அந்த குறுகிய சொல்லின் அப்பாற்பட்டு தன்மை உடையவர்கள், அழகிய தன்னழி இரக்கம் உடையவர்கள். அந்தணர் என்போர் அறவோர், அறநெறியிலே வாழ்கின்றவர்கள். நீதி தவறாததைத்தான் நான் இங்கே அறநெறி என்று குறிப்பிடுகிறேன். அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் எல்லோருக்கும், யாதுமூரே யாவரும் கேளீர் என்று முன்னர் சங்கத்தில் கூறினோம், மரபென்று சொல்லுகிறோம். எவ்வுயிர்க்கும் நீதி கேட்ட பசுவுக்கு நீதி வழங்கிய வரலாற்று ஆட்சி சிறப்புகளை செம்மொழி மாநாட்டில் காட்சிப்படுத்தினார். அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால். செந்தன்மை என்பது, தன்மை என்பதை நாங்கள் தண்ணீர் என்று குறிப்பிடுகிறோம், குளிர்ச்சி என்று குறிப்பிடுகிறோம், மனம் குளிர நடத்தல் என்று குறிப்பிடுகின்றோம். இங்கே பாரதி பாடலிலே உண்கண்ணின் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று தொடங்குகிற பாரதி உள்ளம் குளிர்தடி என்று குறிப்பிடுகிறார். மனம் மகிழ்ச்சியை அங்கே உள்ளம் குளிர்தல் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே செந்தன்மை என்பதும் கூட எல்லோரும் மகிழ்வாக வாழ்வதற்கு உரிய தன்மையினராக நாங்கள் வாழ்வதுதான் செந்தன்மை பூண்டு ஒழுகலால் என்ற திருக்குறளை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே ஒழுகுதல் என்பதும் ஒழுக்கம் என்பதன் அடியாகவே, இங்கே உரிமை என்பதற்கு இன்னொரு கருத்து ஒழுக்கம் என்பதாகவும் நாங்கள் உணர்கிறோம், அறிகிறோம். அவ்வகையில் பெற்றவள் நீ உரிமை, யான் உனது பிள்ளை. தாய் பிள்ளை உறவும் உரிமையும். இங்கே உரிமை என்பது உறவாகவும் அமைகின்றது. பெற்றவள் நீ, யான் உனது பிள்ளை, உலகோர் அறிய அச்சமிலா செல்வம். உலகோர் அறிய அச்சமிலா செல்வம். இங்கே செல்வம் என்பது அச்சமில்லாத வாழ்வினைத்தான் குறிக்கின்றது. நாங்கள் இங்கே அச்சமில்லாத வாழ்வுக்காக அடுத்தடுத்து உயிரை இழந்தோம், உடைமையை இழந்தோம் என்கின்ற எங்களது கருத்துக்கள் உலகம் வரையில் எட்டி இருக்கின்றன. ஆனாலும் இன்னும் அதே நிலைமையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். மருந்து உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலால் என்கின்ற ஒழுக்கம் என்பதும் எமது வாழ்வுரிமை என்பதும் நில உரிமை என்பதும் மனம் கொள்ளத்தக்கது. அச்சமிலா செல்வம் அருளி வளர்த்து அன்பு தந்தாய், இற்றவரை எந்த நையே யான் வருந்த எங்கொழித்தாய். இங்கே வருத்தம் என்பதும் வரவின் அடியாக மாறாது தொடர்கிறது. அதுவும் ஆட்சியின் வழியே வருத்தம் என்பதும் இங்கே நாங்கள் உளம் கொள்ளத்தக்கது. யான் வருந்த எங்கொழித்தாய், தாயே உன்னை காணவில்லையே எங்கொழித்தாய் என்கிற அவர் உரிமை குரலை நாங்கள் காண்கிறோம். சிற்றிடை மின் எண்ணெய் சிவகாம. இது ஒரு மரபின் அடையாளம், மண்ணின் அடையாளம். இப்பொழுது நான் மரபு என்றால் என்ன என்று பார்க்கிறேன். மரபு என்பது முறைமை, முறை என்கின்றது. முறையே என்று சொல்லுகிறோம், முறை வழி என்று சொல்லுகிறோம். முறைமை, வம்சம். வம்சம் என்பதும் வம்சாவளி என்கின்றோம். மலையக தமிழர் வம்சாவளி என்று சொல்கிறோம். வம்சம், குலம், வழி வழியே வருவது. இயல்பு, மண்ணின் இயல்பு என்று நாங்கள் சங்கத்தினிலே நீரின் இயல்பு, நிலத்தின் இயல்பு என்று குறிப்பிடுகிறோம். இங்கே இயல்பு, மனிதர் இயல்பு, உயிர்களினது இயல்பு. பண்பு, நல்லொழுக்கம். இங்கே இரண்டையும் நாங்கள் ஒன்றாக காணலாம். பண்பு, நல்லொழுக்கம், இதுவும் மரபின் அடியாக வருவது. முன்னோர்கள் போய் சொல்லக்கூடாது பாப்பா என்று உதாரணம் சொல்லலாம். பாரதியார் எத்தனையோ சொல்லி இருக்கிறார். இவை முறை வழி வந்த நல்லொழுக்கங்கள். மேம்பாடு, மனிதர்களது பகுத்தறிவு, சிந்தனை இவற்றின் வழியே மேம்பட்ட மனிதர்களாக வாழ்வது மேம்பாடு. நியாயம், நாங்கள் இங்கே உரிமை என்கின்ற குறிப்பிடுகின்றோம். நியாயம், நீதி எல்லாம் தன் மகவு அல்லது தன் பிள்ளை தேரோட்டினான். அந்த தேரின் சில்லிடையே பசு மகவு இளம் கன்று தவறுதலாக வந்து தேர்ச்சியில் அகப்பட்டு கொண்டது. இங்கே ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படுகிறது. இங்கே மந்திரிகள் அரசனுக்கு சொல்லுகிறார்கள், மணிபூட்டிய தேரினிலே அவன் வந்தான். இளம் கன்று, பயமறியாத கன்று தவறி வந்து சில்லுள் தானாக விழுந்தது. இங்கே தயிரினை செலுத்திய மகனுக்கு, அந்த அரசிளங்குமரனுக்கு எந்தவித தவறும் இல்லை என்று குறிப்பிட்ட போதிலும் கூட மன்னன் நீதி வழங்கினான். எப்படி என்றால், அந்த தாய்ப்பசு வந்து மணியினை அசைத்திருக்கிறது, நீதி கோரியிருக்கிறது. அந்த தாய்ப்பசு தன் கன்றினை இழந்திருக்கின்றது. எனவே நீதி அந்த கன்றினை இழந்த தாயின் துயரத்தை நானும் அடைய வேண்டும் என்று அந்த மகவின் மேல் தேரினை செலுத்தினான் என்று
மனுநீதி கண்ட சோழன் வரலாறு குறிப்பிடுகிறது, மரபு குறிப்பிடுகிறது. ஆனாலும் அது உண்மையோ பொய்யோ, உவமையோ உயர்வோ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நீதி என்பது இவ்வாறு இருந்திருக்கிறது என்பது எமக்கு ஒரு கல்வி, எமக்கு ஒரு பாடம், எமக்கு ஒரு கருத்து. இங்கே இவ்வாறு மரியாதை, நியாயம், சான்றோரின் சொல் வழக்கு முறைமை. இங்கே நான் முதலில் குறிப்பிட்ட பெற்றவண்ணி என்ற சின்னத்தம்பி புலவரின் சான்றோரின் சொல்வழி முறைமை என்பதும் இங்கே சங்கத்தையும் நாங்கள் இவ்வழியே கொண்டிருக்கலாம். சான்றோரின் சொல் வழக்கு முறைமை என்பதும் வழக்கு வழங்கி வருவது, உலக வழக்கு, நாடக வழக்கு என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவார். வழங்கி வருவது இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதும் எல்லோரையும் ஒன்றாக கருதிய உலக நீதியும் கூட இங்கே சொல் வழக்கு முறைமை மரபில் நாங்கள் காணலாம். இவ்வாறே மரபு இயல் என்கின்ற செய்தியினிலேயும் முன்னோர் வழங்கிய சொல் வழக்கு பற்றிய இலக்கணம் என்கிறது எங்கள் மரபு இயல் என்று பெறும். அவ்வாறு உயிரினங்கள் தத்தம் மூதாதையர் இடம் இருந்து பெறும் பண்புகளை பற்றிய ஆராய்வும் அறிவும் மரபியல் என்று கொள்ளப்படுகிறது. உயிரினங்கள் தத்தம் மூதாதையரிடம் இருந்து, எங்களது மூதாதையரிடம் இருந்து என்று சொன்னால் நாங்கள் முன்னம் குறிப்பிட்டது போல வாய்மொழி மரபிலிருந்து வரலாம், அடுத்து வந்த சங்கத்திலிருந்து இட்ட வரையிலும் கூட வரலாம். சங்க காலம், நீதி சொன்ன சங்கம் அறிவிய காலம், சமய நெறி சொன்ன பல்லவர் காலம், இவ்வாறு நாங்கள் முன்னர் குறிப்பிட்ட நீதி குறிப்பிட்ட சோழர் காலம், காப்பியங்கள் எழுந்த காலம், இவ்வாறு உயிரினங்கள் தத்தம் மூதாதையர் இடம் இருந்து பெறும் பண்புகளை பற்றி ஆராயும் அறிவியல் மரபியல் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறே உரிமை என்பதையும் கூட பாத்தியதை, இங்கே நாங்கள் பெற்றவள் நீ யான் உனது பிள்ளை என்றோம், கூறுவதற்கும் பெறுவதற்கும் உரிய பாத்தியதை, தகுதி, சொந்தமானது, உறவானது, இயல்பானது, கடமை, சுவாதீனம் என்பதும் உரிமை என்ற கருத்தினிலே வேணும். இங்கே உரியார் என்பதும் கூட உறவு சம்பந்தம் உடையவர் என்ற கருத்தினில் வேணும். இங்கே உரிமம் என்பது கூட எமது தொழிலை அல்லது எந்த காரியத்தையும் செய்வதற்கான அரசின் அதிகாரத்தை உரிமம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வகையினிலே உரித்து என்பதும் உரியவராகும் தன்மை என்கின்ற கருத்தினிலேயும் நிலவி வருவதனை நாங்கள் காணலாம். இவ்வாறு மண்ணின் உரிமை என்று கருதுகிற பொழுது நம் வாழ்வினிலே பல உரிமைகளை நாங்கள் பேசுகிறோம், காண்கின்றோம். சிறுவர் உரிமை பற்றி சிந்திக்கின்றோம். அதுவும் உலக தினத்தில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். சிறுவர்களுக்கான உரிமை முக்கியமாக சிறுவர்களை மனம் கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு என்றால் சிறு வயதினிலே அவர்களை வேலைக்கு அமர்த்துவது தவறு. அதுபோல இப்பொழுது சிறுவர் துஷ்பிரயோகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். சிறுவர்களை தவறாக பயன்படுத்துதல் என்கின்ற கருத்தும் இவ்வாறு மிகவும் வலுவாக உணரப்பட வேண்டிய தன்மைகள் முன்னம் கூறப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை அல்லது பெண் உரிமை, பெண்களினுடைய வாழ்வினிலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். பெண்களின் தன்மைகள் பல்வாறு அமைந்திருக்கின்றன. ஆனாலும் தொழிலினிலே முக்கியமாக மலையக தமிழர் பெண் தொழிலாளர்கள் பற்றிய தன்மையினிலே பெண்ணுரிமை பற்றி பேசுகின்ற தன்மைகளை நாங்கள் காண்கின்றோம். மண்ணுரிமை, நான் முன்னர் குறிப்பிட்ட பெற்றவள் நீ என்பதிலிருந்து வருகிறேன். எங்களுக்கு குலதெய்வ வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. எங்களுக்கு துன்பம் நேர்கின்ற பொழுது பெற்றவள் நீ, யான் உனது பிள்ளை, அம்மா, ஆட்சி என்று சொல்லுகின்ற, இணை என்று சொல்லுகிற ஒரு உறவோடு உரிமையோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த வகையினிலே வழிபாட்டு உரிமை என்பது எங்கள் வாழ்வினிலே முக்கியம். தமிழர் மரபினிலே வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு வருவதும் நாங்கள் மனங்கொள்ள வேண்டியது இவ்வேளை முக்கியமானது. குலதெய்வ வழிபாட்டு உரிமை, மண்ணுரிமை, வழிபாட்டு உரிமை. அதே போல கல்வி உரிமை என்கின்றது, எல்லோருக்கும் கல்வி என்கின்றது. நாங்கள் இலவச கல்வியின் தந்தை என்று CWW கண்ணங்கரை என்பதனை குறிப்பிடுகின்றோம். அவ்வாறு அந்த இலவச கல்வியினாலே வந்த சமூக மாற்றங்களை உணர்ந்திருக்கின்றோம். இன்றும் நாங்கள் இலவச கல்வி என்ற அல்லது கல்வி உரிமை என்று சொன்னாலும் குறிப்பிட்டாலும் கூட, சிறுவர்களின் உரிமை கல்வி உரிமை என்று நினைத்துக் கொண்டாலும் கூட, இன்று கல்வி என்பது இலவச கல்வி மறுக்கப்படுகின்ற ஒரு தன்மையிலும் அல்லது இலவச கல்வி தகுதியினம் என்கின்ற ஒரு தன்மையினிலும், கல்வி காசிருந்தால் தான் கல்வி என்கின்ற ஒரு கவலைக்குரிய விடயங்களை இவ்வளவு கல்வி சம்பந்தமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். கல்வி உரிமை, மொழி உரிமை முக்கியமான நாங்கள் எங்களது இன்றும் நாங்கள் மனம் கொள்ளுகின்ற மொழி உரிமை, வேட்புரிமை, வாக்குரிமை, எங்களது சேப்பன் ராமநாதன் காலத்தில் இருந்து நாங்கள் வாக்குரிமை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றோம். இங்கே வாக்குரிமை பற்றி இன்னும் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதனை நிறைவாக மனம் கொள்ளலாம். உயிர் வாழும் உரிமை, தொழில் உடைமை உரிமை என்று பல்வேறு உரிமைகள் பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். நிறைவாக நாங்கள் தெய்வத்தில் தொடங்கினோம்,
வழிபாட்டு உரிமை என்று சொல்கின்றோம். இன்றும் அந்த வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் மனம் கொள்கின்றோம். மண்ணுரிமை என்று குறிப்பிடுகின்றோம், பெண்ணுரிமை என்று குறிப்பிட்டோம். பொன்னடிமை தீரு மட்டும் பேசும் திரு நாட்டில் மண்ணடிமை தீராது என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் எங்களை மனம் கொள்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. மரபுரிமை வழியாக, மாற்றங்கள் வழியாக இன்னும் எங்களை பின்தொடர்கின்ற என்று நாங்கள் நம்புகின்ற இளையோர்களை மனம் கொள்கின்ற தேவையின் அடிப்படையினிலே எங்களை நாங்கள் மனம் கொள்வதும் வழி வழியாக வந்திருந்தாலும் கூட அவற்றில் தவறானவற்றை இன்று உலகுக்கு ஒவ்வாதவற்றை விலக்கி தக்கனவற்றை நாங்கள் தக்கன பிழைத்தல் என்று குறிப்பிடுவார்கள். தக்காதகவிலர் என்பது அவரவர் தம் எச்சத்தால் காணப்படும் என்று திருக்குறள் குறிப்பிடும். அந்த வகையினிலே தக்கவற்றை, தேவையானவற்றை, நிறைவானவற்றை, நல்லனவற்றை நாங்கள் மனம் கொண்டு மக்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு சென்றடைவதற்கான உதாரணங்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்லொரு சிந்தனையை உங்கள் முன் வைப்பதில் மகிழ்வடைகின்றேன். நன்றி, வணக்கம்.